அனைவருக்கும் வணக்கம். 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் பயின்று தற்போது கல்லூரிகளில் 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டு பயிலும் மாணவிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்பட உள்ளது. எனவே அம்மாணவிகள் பதிவு செய்ததன் அடிப்படையில் அந்தந்த பள்ளியின் எமிஸ் இணையதளத்தில் அம்மாணவிகளின் பெயர் காண்பிக்கப்படும். நாம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாணவியை பார்த்துட்டு அந்த மாணவி நமது பள்ளியில் படித்தாங்களான்றதை உறுதி செஞ்சுட்டு அதற்கான போனஃபைட் சர்டிஃபிகேட்டை நாம் அப்லோட் பண்ணணும். சப்போஸ் அந்த மாணவி தவறுதலாக நம்ம பள்ளியை சூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ரிஜெக்ட் கொடுத்துடணும். ஸோ இதான் நம்ம செய்ய போகிறோம். ஸோ அதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். நம்ம க்ரோமில் போய்ட்டு எமிஸ் வெப்சைட்டில் போய்ட்டு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் போட்டிங்கன்னா இந்த பேஜ் நமக்கு ஓப்பன் ஆகும். இதில் டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை டச் பண்ணும். அதை டச் பண்ணோம்னா இங்கே அகாடமிக் வெரிஃபிகேஷன் அப்படின்னு இருக்கும். அதை டச் பண்ணும். அதை டச் பண்ணால் 2 காமிக்கும். அதில் வெரிஃபை ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல்ஸ் அப்படின்றத நாம் டச் பண்ணணும். இப்போ இதை டச் பண்ண உடனே பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே 3 டீட்டெயில்ஸ் விசிபிள் ஆகும். ஒன்று பார்த்திங்கன்னா வெரிஃபிகேஷன் லிஸ்ட்டு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி முடித்த 7.5. ஸோ அதில் நமக்கு ஒர்க் இல்லை. நம்ம இப்போ செய்ய போகிறது என்னென்னா 3rd ஆப்ஷன் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் ஸ்கீம். இந்த ஸ்கீம் மூலிமா தான் உதவித்தொகை வழங்க போகிறாங்க. ஸோ அதனால் நம்ம இதை டச் பண்ணணும். ஸோ இந்த ஸ்கீம் பேஸில் எந்தெந்த மாணவிகள்லாம் பதிவு செஞ்சுருந்தாங்களோ அவங்களுடைய பெயர் பட்டியல் நமது பள்ளிக்கு வந்திருக்கும். ஸோ இப்போ ஒரு நேம் இருக்குது அப்படின்னா இப்போ சிவகாம சுந்தரி இவங்க நம்ம பள்ளியில் படிச்சிருக்காங்களா அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ எந்த இயர் படித்தாங்க அப்படின்றத என்ன பண்ணலான்னா, நீங்கள் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் சிம்பிள் இருக்கும். இதை டச் பண்ணிங்கன்னா அவங்க நேமு எந்த இயரில் எந்த வகுப்பு படித்தாங்க அப்படின்றத காமிக்கும். அதை அடிப்படையில் அவங்க நம்ம பள்ளியில் படித்தாங்களா அப்படின்றத நாம் முதல்ல உறுதி செஞ்சுக்கணும். உறுதி செஞ்சுட்டு நமது பள்ளியில் தான் படிச்சிருக்காங்க அப்படின்னா இந்த பாக்ஸை டச் பண்ணோம்னா டிக் சிம்பிள் வரும். டிக் பண்ணிட்டு தான் நம்ம அப்லோட் பண்ணணும். சப்போஸ் படிக்கலை அப்படின்னா இன்ட்டை நம்ம க்ளோஸ் பண்ணிடணும். ஓகேங்களா? இப்போ இந்த மாணவி நமது பள்ளியில் தான் படிச்சிருக்காங்க. அதனால் நம்ம டிக் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டோம். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே அப்ரூவ் அப்படின்றத டச் பண்ணணும். டச் பண்ணதும் அப்லோட் ப்ரூஃப் கேட்கும். ஸோ அதை டச் பண்ணணும். அப்லோட் ப்ரூஃப் கேட்டதும் இங்கே எந்த ஃபைலை சேவ் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்றத காமிக்கும். இப்போ ஃபைலை சூஸ் பண்ணிவிட்டு இந்த ஃபைலை நம்ம எங்கே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த ஃபைலை நம்ம செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே சப்மிட் கொடுக்கணும். நம்ம சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா எஸ்ஸா நோவான்னு கேட்கும். ஸோ இங்கே நம்ம எஸ்ஸை கொடுக்கணும். எஸ் கொடுத்ததும் பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லி அப்டேட்டட் அப்படின்னு வந்துடும். இந்த ஸ்டேட்டஸ் பார்த்திங்கன்னா ஆக்ஷன் டேக்கன் வரும். நம்ம திரும்ப போய்ட்டு இந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அந்த வகுப்புகள் எல்லாமே நமக்கு இங்கே என்ன ஆயிருக்குன்னா அப்ரூவ் ஆகிருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு மாணவிகளுக்கும் நாம் பதிவேற்றம் செய்யணும். நன்றி.